அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செயில் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு 2008 2010 வரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செயில் கெயில்லாம் வந்து கன்டினியூயஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருந்து பேக் டூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போலாம் ரீசென்ட்டா வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்லயும் பார்க்க முடியறது. அண்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கிறது பார்க்க முடியறது. எனிவே, இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க. இந்த செயில் பொறுத்தவரை. கரண்ட்டா வந்து டிமாண்ட்ல தான் இருக்கு. பட் பை அபோவ் 164.35 165.35 இந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டெயின் ஆகுற பட்சத்தில 168 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஒன்ஸ் சஸ்டெயின் ஆனா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். ஜெனரலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அ ப்ராப்ளம் இருந்திருக்கும். எஸ்டர்டே நம்ம குடுத்த வியூல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் குடுக்கல. நமக்கு என்ட்ரியே கிடைக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன அப்டின்னா, நீங்க ஒரு ஒரு சரியான பிரைஸ எடுத்து வொர்க் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு சக்சஸ்